ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை ஆகஸ்ட் 2026. இந்த மாதம் பாப்தாதாவினுடைய மகா வாக்கியங்கள் எதை பற்றி இருக்கிறது அப்படின்னா, अपवित्रता के बीज को भी समाप्त कर संपूर्ण स्वच्छ अथवा पवित्र बनो. अपवित्रता அசுத்தத்தின் விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுங்கள். அப்பவித்திரதாவின் விதையை, அதனுடைய அம்சம் கூட இல்லாமல் சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுங்கள். நாம முதல்ல நம்முடைய ஆதி அனாதி ஸ்வரூபம் தூய்மையினுடையது. வாபர யுகத்திலிருந்து தான் நம்ம இது போல கீழே இறங்கிட்டோம் அப்படிங்கிறத நமக்கு பாப்தாதா புரிய வைக்கிறாங்க. இப்போ மீண்டும் நாம் நம்முடைய உயர்ந்த நிலையை அடைவதற்காக தான் இவ்வளவு முயற்சிகள். ஸோ அந்த முயற்சியினுடைய ஒரு அம்சம்தான் என்னவா, அசுத்தத்தினுடைய விதை அதை முற்றிலுமாக அழித்துவிட்டு நம்ம மேலிருந்து வரும்போது எப்படி வந்தோமோ அதே போல் சுத்தமான ஆத்மாவாக நாம் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும். அதற்காக எதெல்லாம் அப்பவித்திரதா, அசுத்தம்னா என்ன, வெறும் 5 விகாரங்கள் மட்டும் அசுத்தம் அல்ல, அதையும் தாண்டி தூய்மைக்கான ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இந்த ஆழமான அர்த்தத்தை நோக்கி நம்ம போகணும். அப்போ அது அசுத்தம்னா வேறு எதெல்லாம் கூட அசுத்தம் அப்படிங்கிறத பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி சரி செய்துக்கணும், நம் மீது நம்ம எப்படி கவனம் வைக்கணும், இந்த எல்லா விஷயங்களையும் இந்த மாதம் முழுவதும் நாம் கேட்க இருக்கிறோம். நல்லது. அவ்யக்த சமிகை ஆகஸ்ட் 1, 2026. संपूर्ण पवित्रता के हिसाब से व्यर्थ संकल्प भी अपवित्रता का बीज है. பாபா சொல்றாரு, சம்பூர்ண தூய்மை என்னும் கணக்கின்படி பார்த்தால், அதனுடைய விதிப்படி பார்த்தால், வீணான எண்ணங்கள் வருவது கூட அசுத்தத்தின் தூய்மையற்ற நிலையின் விதையாகும். व्यर्थ संकल्प चलना मेजॉरिटी बच्चों में अभी यह संस्कार रहा हुआ है. பாபா பார்க்குறாரா, வீணான எண்ணங்கள் வருவது என்பது மெஜாரிட்டி குழந்தைகளிடம் இப்பொழுது கூட அந்த சம்ஸ்காரம் இருக்கின்றது. நம்ம கெட்டது நினைக்கல, விகாரமான எண்ணங்கள் வர்றதில்லை, நல்லது தான். ஆனால் அந்த வீணானவையினுடைய அம்சம் இன்னும் கூட மெஜாரிட்டி குழந்தைகள்கிட்ட இருக்குது. தேவையில்லாமல் சில விஷயங்களை பற்றி நம்ம என்ன பண்ணுறோமா, யோசிக்கிறோமா, அது தேவையில்லை. வீணானவைனா என்ன, தேவையில்லை, பின்ன எதுக்கு அதை யோசிக்கணும், அதுதான் பாபா கேட்குறார். व्यर्थ संकल्प का आधार मन है जो मनमना भव होने नहीं देता. ஆக வீணானவற்றின் எங்கே வருது, மனதில் தான் வருகிறது. அப்போ நம்ம மனதால தான் பாபாவை நினைக்கணும். நமக்கு மந்திரமே என்ன, மன்மனா பவ. ஸோ மன்மனா பவன்னு இருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய மனம் அங்கே போக மாட்டேங்குது. ஆனால் வேறு ஏதேதோ விஷயங்களை பற்றி நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய நேரம் என்னாகுது, விரயமாகுது. ஏன்னா என்னால் பாபாவை நினைக்க முடியலை, ஏன்னா மனம் வேறு எதுலேயும் ஆக்குப்பேடாக இருக்குது. इसलिए श्रीमत रूपी लगाम टाइट कर व्यर्थ संकल्पों की अपवित्रता को खत्म करो. எனவே பாபா புரிய வைக்கிறாரு, ஸ்ரீமத் எனக்கூடிய அந்த கடிவாளத்தை இன்னும் டைட் ஆக்கிக்கோங்க, மற்றும் வீணான எண்ணங்கள் எனும் அசுத்தத்தை முடித்து விடுங்கள். ஸோ வீணானவை வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ வீணானது வருதுன்னா அதுக்கு ஏதோ நான் ஸ்ரீமத் கொடுக்குறேன். ஏன் வீணானது வருது, ட்ராமாவினுடைய ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லைன்னா ஏன், எதனால், எவ்வாறுன்னு கேள்வி வரும். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய நடிப்பு தனித்தனி, அதை நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டாங்கிறது நமக்கு புரியலைன்னா கேள்வி வரும். ஸோ இப்படி நான் உங்களுக்கு என்ன ஞானத்தில் அஸ்திர சஸ்திரங்கள் கொடுத்திருக்கின்றேனோ அதை பிரயோகம் செய்து அதனுடைய ஆதாரத்தில் நீங்கள் வீணானவற்றை முடித்து விடுங்கள். இதுதான் பாபா நம்மிடமிருந்து எதிர்பார்க்குறார். ஸோ
இந்த மாதத்தில் நமக்கு இதை முழுமையாக சொல்லி கொடுக்க போகிறாரு. முதல் நாளே எதை பற்றி அவேர்னஸ் கொடுக்குறாரு பாபா? வீணானவையிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுங்கள். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறாரு? ஸ்ரீமத் எனக்கூடிய லகாம். இது நாம் என்ன நினைக்கிறோமோ அது சரியல்ல அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து விடுபட்டுடுங்க. நல்லது. ஓம் சாந்தி.